சக மாணவர்களை வைத்து அவன் ஒரு இஸ்லாமியன் என்கின்ற காரணத்திற்காக பாசிச வெறிபிடித்த ஆசிரியரால் அந்த மாணவனுடைய கன்னத்தில் அடையும் காட்சிகளை நாம் கண்டோம். இந்த காட்சி இன்று சமூக ஊடகங்களால் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. ஆனால் 1891 பிறந்த அந்த சமகாலத்தில் பள்ளி மாணவனாக இருந்த காலத்திலேயே பல கொடுமைகளை அனுபவித்தவர் அண்ணல் அம்பேத்கர். தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி சங்கிகளிடத்தில் இருந்து இந்த தேசத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்து உயரி அவர் இந்த தேசத்தால் போற்றி பாதுகாக்கப்படக்கூடிய அண்ணல் அம்பேத்கரையும் இந்த மண்ணினுடைய மைந்தர் வென்றாடி வேந்தன் தந்தை பெரியாருடைய பெயரை இறைவனுடைய பெயரையும் கேட்டாலே இந்த சங்கிகளுக்கு சொல்லக்கூடாத இடத்திலெல்லாம் ஏதோ பச்சைமாகாவுக்கு தேக்கு மாதிரி ஒரு பெரிய எரிச்சலுக்கு உள்ளாக்கப்படும். ஏன் இவர்களை கண்டால் இவர்களுக்கு இவ்வளவு ஒரு எரிச்சல் என்று சொன்னால் மனுஸ்மிருதியில ஒரு வார்த்தை இவ்வாறாக வருகிறதாக நான் படித்திருக்கிறேன். தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அவன் கல்வி என்று கேட்டால் அவனுடைய காதிலே இயற்கை காட்சி ஊற்று என்று மனுஸ்மிருதி சொல். அதைத்தான் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் இந்த பூணூல் போட்ட சங்கிகளுடைய சதி திட்டத்தை முறியடிப்பதற்காக இந்த தேசத்தில் ஒரு பொருளாதார பின்னடைவு பின்பம் இல்லாத ஒரு சாதாரண மக்களும் சபையினுடைய தலைவராக இருந்து உலகமே போற்றும் வகையில் 47 நடந்த சுதந்திரத்தில் இருந்து 3 ஆண்டு காலம் பல்வேறு வகையில யோசித்து அறியப்பட்ட தகவல்களை திரட்டி பல்வேறு நாடுகளில் எல்லாம் எவ்வாறு சிறப்பாக செய்கிறது என்ற தகவல்களை எல்லாம் திரட்டி 1950 தான் இந்த நாடு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. குடியரசு சட்டத்தை 1950ஆம் ஆண்டு நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் 3 ஆண்டு காலம் பல்வேறு கஷ்டங்களை சுமந்த அண்ணல் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள முடியாத சங்கீதம். இந்த தேசத்தில் அவருடைய சட்டங்கள் இடையூறாக இருக்கிறது. அவர் இயற்றிய சட்டத்தை நீங்க போட்டுதான் இன்னைக்கு டிஎன்ஏ ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. புதிதாக 3 சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க தெரியுங்களா? அந்த சட்டங்கள் யார் போட்ட சட்டம்? பாசிச சங்கிகளால் கொண்டு வரப்பட்ட சட்டம். அதற்கு முன்னிருந்த சட்டங்கள் அண்ணல் அம்பேத்கரால் இயற்றப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தினால் இவர்கள் ஒன்றும் செய்ய இயலாத ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த சட்டத்தை புறவழியிலே மாற்றி அது கொள்ளை புறவழியாக மாற்று சட்டங்களை இயற்றி இது போன்ற ஜனநாயகவாதிகளுடைய குரல் வரையை நிறுத்தி விடலாம் என்ற ஒரு பொய்யான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை கண்டித்து தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அமித்ஷா யாரு, அவர் என்னுடைய பின்பலத்தை பற்றி எல்லாம் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொல்லிவிட்டார்கள். நான் கேட்பதெல்லாம் இவர்கள் யாருடைய அதிபரடிகள், எதற்காக இப்பொழுது இந்த ஒரு காரணத்தை கிளப்பி மக்களை திசை திருப்புகிறார்கள்? அன்பிற்குரியவர்களை நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அமெரிக்காவிலே ஊழல் குற்றச்சாட்டம் குற்றப்பட்டுவிட்ட அதானியை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய மோடியினுடைய சகாக்களும் இந்த மக்களை திசை திருப்பும் வகையாக ஏதோ ஒரு சட்டத்தை கட்டவிழ்த்து விட்டு மக்களை திசை திருப்பக்கூடியவர்கள். அதை மறைக்கும் விதமாக இவ்வளவு அவசரமா ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை கொண்டு வரப்படும். அந்த சட்டத்தை முன்வடிவை கொண்டு வருவதற்கான காலமும் நேரமும் இது கிடையாது. அதற்காக இன்னும் காலம் இருக்கிறது. அதற்காக சட்ட வல்லுநர்களுடைய ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை ஏன் கிளப்புகிறார்கள் என்று சொன்னால் அம்பானியையும் அதானியையும் மோடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மோடியினுடைய கைத்தறியாக அம்பானி இருக்கிறார், அதானி இருக்கிறார், அதானியுடைய அடிவரடிகளாக பாஜகவினர் இருக்கிறார்கள். இதை நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை உடனடியாக எனக்கு முன்னாலே பேசினாரே சகோதரர் தோழர் வடிவேலாமல் அவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மோடி உடனடியாக தலையிட்டு அவரை மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட செய்ய வேண்டும். நாட்டு மக்கள் மத்தியிலே அமித்ஷா பகிரங்கமான முறையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.